கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்கிட்ட பயிற்சி எடுக்காதவங்க ஆன்மீக பற்றின கேள்வியை கேட்காதீங்க, தவிர்த்துருங்க. நான் குழப்பவாதி, போட்டு குழப்பி எடுத்துருவேன். ஆமாம், நான் ஆழ்நிலை தியானம் செய்யும்போது என் கண்களில் தண்ணி ஊற்றுது, மெய் சிலிர்க்குது. ஏசி அதிகமாக்கி வச்சுருப்பீங்கன்னு பின் மெய் சிலிர்க்காது என்ன பண்ண, ஹீட்ரு போட்டுங்க ரூமில் என்னுவேன். அப்போனா உங்ககிட்ட வரணும். ஆமாம், நான் தான் ஆன்மீக வியாபாரின்றனே, பயிற்சியெல்லாம் நான் என்ன பண்ணுகிறேன், பிரியாவை குத்துங்கிறேன். பிரியா குத்த பெனாயில் நிறுத்தி குச்சிடுவீங்க. நீங்கள் பிரியா குத்த என்ன பண்ணுவீங்க, பெனாயில் கூட குச்சிடுவீங்க. ஏன், எதுக்கும் ஒரு வேலை. நான் பிரியாவும் கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிறேன், வேறு ஃபார்மெட்டு வேலை செய்யி, சோறு போடுறேன், இப்படி தான். ஏன், எனக்கு எந்த சோம்பேறி உருவாக்குற ஐடியாவே இல்லை. சரி, நாங்கள் வேறு எங்கன்னா கற்றுக்கூடாத, கற்றுவங்கிட்ட போய் கேளுங்க. எங்கேயோ போய் ஏதோ ஒன்று கற்றுக்கினீங்கண்ணா, யாருக்கிட்ட கேங்கண்ணா, சார் அந்த ஜாக்கெட் அவர் தான் தைச்சார், ஆனால் சரியாக கை ஏற மாட்டேங்குதுன்னா என்ன அது அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. ஆல்ட்ரேஷன் பண்ணி தரத்துக்கு ஒரு பீஸை கொடுங்க கேட்பானா இல்லையா? ஆல்ட்ரேஷனுக்கு காசு எப்படி கேட்பாரு, எக்ஸ்ட்ரா கேட்பாரியா? தைக்கிறது மட்டும் வேலை கிடையாது அவருக்கு, பிரிக்கிறது ஒரு வேலை. இது ஏங்க ஏற்கனவே ஜாக்கெட் தைச்சிட்டேனே, ஏன் தைச்ச, துணியை தந்து கொடுத்தா நானா பண்ணியிருப்பேன், சைஸுக்கு வெட்டியிருப்பேன், அப்படி தானே? இல்லைம்மா, இந்த கையை ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாது, வேறு ஜாக்கெட் துணி எடுத்துன்னு தானே சொல்லுவார், அப்படித்தானே? இப்போ நான் ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறனாவே எனக்கு ஆழ்நிலை தியானம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. இப்போ நீங்கள் எந்த ஆழ்நிலை தியானத்துக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறது? முதல்ல தியானம்னா எனக்கு தெரியாது. முதல்ல நான் தியானத்தை பப்ளிக்காக பேசவே இல்லை. இவ்வளோ வீடியோ பேசிக்கிறேன், நான் பேசவே இல்லை. என் பயிற்சியில் நான் பேசவே இல்லை, எங்கேயுமே என்னுடைய பயிற்சியை பேசலை. நான் உங்கள் வீடியோ பார்த்தே புரிஞ்சுக்கினேன் அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? நான் உங்கள் வீடியோலாம் பார்த்த உடனே எனக்கு வீடியோலேயே எனக்கு புரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோ, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஏதோ ஒரு பொம்பளை பார்த்து புரிஞ்சிச்சின்னு நான் என்ன பண்ண முடியும்? என்ன புரிஞ்சிச்சு உனக்கு, நீ அழகாகிற, அது அழகாகிறனா பார்த்துன்னு இருப்பேன், இது தானே, அதுவா புரிஞ்சிச்சே? அப்போ நான் ஆழ்நிலை தியானத்துக்கு போகும்போது எனக்கு கண்ணில் தண்ணியாக வருது. நான் சொல்கிறேன், என் பயிற்சி செஞ்சால் கக்கா போனால் கூட தண்ணி வரும். யாருக்கெல்லாம் ஆயிருக்குது அந்த மாதிரியே? கக்கா போனால் தண்ணி வரும், சாப்பிட்டா தண்ணி வரும். இப்போ ஆழ்நிலை தியானத்துக்கு போனீங்க, கக்கூசுக்கு போய் தண்ணி வந்துச்சு. இப்போ என் பயிற்சி செஞ்சால் நான் இப்படி தான் கேட்பேன், கக்கூசுக்கு போனியா, தண்ணி வந்தா, எந்த கண்ணில் வந்து, இப்படிலாம் கேள்விக்குது. அதில் என் பயிற்சி எவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம் போவோம். இதில் சிலிருக்குதுன்னா அர்த்தம் என்ன பண்ணுறது? நான் முடியெல்லாம் ஏந்து நின்றுச்சா, அதுவா இப்படி பண்ணுறதா? அர்த்தம் இருக்குதா இல்லையா? சில கேள்விகளுக்கு பதில் என்ன பண்ண முடியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன், அவசியம் இல்லை. அது ரொம்ப அங்கே போய் பெட்டில் போய் ஏதோ பண்ணுறது, அதை வந்து நீங்கள் பப்ளிக்காக பண்ணு, நடு ரோட்டில் பண்ணுன்னா நியாயமா இது? சாத்தியம் இல்லை. அது மாதிரி என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து அந்த மாதிரி டெக்னிக்கெலாம் என்னை கேள்வி கேட்காதீங்க. ஏன், நம்ம பொழப்பே எதை தான் வருது, அதுதான் வருது. இதெல்லாம் பிரி, எதெல்லாம் சத்சங்கம் பிரி. இது இப்போ ஏதோ போகிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குது. யூடியூப்பில் ஒரு ஃபோனு வச்சுன்னுக்குறோம், காஸ்ட்லி ஃபோனாக நமக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரு, தர்மம் பண்ணுறாரு, இல்லை ஏதோ புண்ணியம் பண்ணுறாரு, ஏதோ ஒரு பண்ணுறாரு, பாவம் பண்ணுறாரு, யாருக்கு தெரியும்? இதெல்லாம் பேச விட்டு பாவம் பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ அவரே ஒய்யாபுரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தவங்களாம் யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? பாவம் பண்ணாங்க தானே. இப்போ பாவமாக புண்ணியமா, ஏதோ பாவமோ புண்ணியமோ ஏதோ பண்ணாங்க, என்ன பண்ணுறோம், வாய்ப்புக்குது. இதில் வந்து எனக்கு கண்ணில் உட்காந்து தண்ணி வந்து நான் வந்துடுறேன். நான் அது எப்படி வருது நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது இன்னும் கொடுமையாக இருக்குது. அந்த தண்ணியில் டேஸ்டெல்லாம் இருக்கும், அறுசுவையாக இருக்குது அந்த தண்ணியில். இப்போ என்ன ஆக வேண்டிய ஆல்மா நக்கி நக்கி பார்த்துன்னு இருப்பேன். நாக்கில் மூக்கையே தொட்டவே நானடி, நாக்கில் மூக்கை தொட்டுன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணி தான் நடக்குதா? இது என்ன பண்ணா, கூப்பிட்டு மூக்கை தொட்டணும், அப்படி தானே? கேட்டவங்களை போனோம், நீ நாக்கில் மூக்கை தொடுவியா, ஓகே கமான், மூக்கை எதுவுமே நாக்கு நீட்டி சொல்லி தொட்டுக்கலாம், இல்லை நம்ம நாக்கு நீட்டி மூக்கை தொட்டுக்கலாம், இப்படி தானே செய்யணும். நீ உன் நாக்கு எதுவுமே தொல்லனா இது தப்பு இல்லை இல்லை? அப்போ கேட்குற கேள்விக்கும் சொல்கிற பதிலுக்கு என்ன இருக்குது? அப்புறமா என்ன தான் இருக்குது? எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து விரல்லே பண்ணிடணும்னா சாத்தியமா என்ன? ஆல்மா 21 விரல் எதுக்குன்னு கேட்குறேன் நான். இல்லை அந்த சிட்டி சொல்லுது, ஒரு ஐ லவ் யூ சொன்னால் போதுமான்னு.
ஒரு காஃபி குடிக்கணும் இல்லை, எஸ்கியூஸ் மீ ஒரு கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம் கம் வித் மீ, ஆட்டா கூலா நீயே தொட்டு பாரு. தொடவே மாட்டேன். இங்கிருந்தே சொல்கிறேன் என்ன இது அர்த்தம்? அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே. நான் என்ன பண்ணுறது? நான் திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் கேள்வியா? இதெல்லாம் கண்ணில் தண்ணி வருது, காதில் மூக்கு வருது. நானும் பயிற்சி பண்ணிக்கிறேன், எனக்கு சத்தம் கேட்குதுன்றான். என்னத்தை பண்ணுறது? நான் யாருன்னா மோளம் வச்சுருப்பாங்க பக்கத்தில். நீ வர சொல்லிட்டு செவிச்செல்வம் எனக்கும் கேட்குது. கேட்கட்டும், என்ன இப்போ பிரச்சனை? என்ன கதை இது? ஏமாத்துறது யார? உன்னையே. அப்போனா வேற யாரும் உனக்கு அந்த மாதிரி அனுபவம் தர முடியாது. தட்டுமே, யாருக்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வியை? அதான் இங்கே தான் வெளிச்சமாகுதுன்னு தேடுறது. பீரோவில் துட்டை வச்சுட்டு அடுத்தவங்க வீட்டில் பீரோவில் வந்து தேர்ந்து பார்க்குறது. ஏன் பீரோவில் தானே வச்சேன்றது? எந்த பீரோவில் அடி? எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோ இங்கே வந்து ஏன் தேர்? இதுவும் பீரோ தானே இருக்குமா? எங்கன்னா போகிறது, சப்பளங்கள் போட்டவனாண்ட, இல்லை காதில் மைக்கி வச்சுன்னு கத்தனவனுங்கிட்ட, இல்லை புக்கு எதனா வச்சிருது. ஆத்மா ஆத்மா இன்னும் கூட ஆத்மானுங்கிறாங்க. மனசு தானே ஆத்மான்னு சொன்னால் கூட இன்னும் கூட புரியும். இன்னும் கூட 1,21,000 பேர் பார்த்துட்டாங்க, பல லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. நல்லா தெளிவாக சொல்லிட்டு 3 தவிர வேறு ஒன்றும் இல்லை, உடம்பு உயிர் மனசு தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்றேன். உடம்பு கடவுளாவது அது ஆத்மான்றானுங்க, உயிர் கடவுளாவது அது ஆத்மான்றானுங்க. என்னத்தை பண்ணுறது? நான் எல்லாம் கமாண்ட் ராஜாங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் வையாபுரிஸ் தான். இப்போ ஒரு வையாபுரி கேட்குறாங்க, என்ன நான் தியானம் பண்ணுறேன் தண்ணி வருது, ஏன் வையாபுரி உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்குறேன். நான் வையாபுரி ஆம்பளையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பொம்பளையாகவும் இருக்கலாம். வையாபுரின்னா என்ன? ஊர் பேர் ஆளுக்கு வச்சுக்கிறாங்களா இல்லையா? சிதம்பரம் ஊரா ஆளா? ஆள் பேர் வச்சது இல்லையா? டெல்லி பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா நான் டெல்லியெல்லாம் கட்டியெல்லாம் முச்சிக்கிறேன். நீங்க திருச்சிற்றம்பலம். அதனால வையாபுரி ஆம்பளை பொம்பளைலாம் நினச்சிக்காதீங்க, எல்லாரும் நிறைய பேர் தாங்கிறாங்க. இப்போ கண்ணில் தண்ணி வருது. ஆன்மீக அனுபவத்தெல்லாம் நேரில் வந்துடுறேன். ஸ்பெஷல் சச்சங்கன்னு ஒன்று வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறதுக்கு? இது மாதிரிலாம் அனுபவம் வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியலையே, குழந்தைங்க குழம்பிட்டு போகிறாங்கன்ட்டு என்ன பண்ணுகிறேன்? எல்லாத்துக்கும் பில்லு போடாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் சொல்லி வச்சுக்கிறேன். ஸ்பெஷல் சச்சங்கம் சொன்னீங்களே, நான் கூப்பிட்டு அதனால தான் வந்துட்டேன்ருவான் அவன் வந்து உட்காந்துருக்கான். நம்ம என்ன பண்ணுறது? வந்துட்டா பரவாயில்ல போயிடுன்றது. வந்த என்ன பண்ணா? போகணும் தானே. வந்த போனோமா இல்லையா? எந்த வந்தாவும் போனோம். பிறந்தா என்ன தான் அவனா? ஒரு சிலர் மட்டும் தான் பிறக்கவும் இல்லை சாவும் இல்லை, சும்மா சுற்றிட்டு போய்க்கிறாங்க. புரிஞ்சு வச்சுன்னு வாழுங்க. சும்மா என்ன பண்ணாதீங்க. ஆன்மீகன்ற பேரில் தப்பாக செஞ்சுட்டு குழப்பம் செஞ்சிட்டிங்கன்னா யார் பிரச்சனை? நான் அப்படி இல்லை, ஒரு சிறந்த தொழில்நுட்பவாதி. சரியாக சொல்லி ஊற்றுனா அவன் புதுசாக வந்தவங்கள இருந்தால் கேட்டுங்க, அப்படிலாம் உண்மைதானான்ட்டு. சும்மாலாம் இல்லைங்க, ஃபிசிக்கலாக ஆளுங்கிறாங்க, நேராகவே பார்த்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஆமாவா, நடக்குமா, உண்மைதானா இந்த மனுஷன் சொல்கிறது? என்ன பண்ணு கேளு. இல்லை நீ என்ன பண்ண? ஆராய்ச்சி மனப்பான்மையில் கூட வந்தே என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கோ. அப்படி வந்து என்ன பண்ணு, கற்றுக்கோ, பண்ணிப்பார். அப்புறமா கடவுளாகவே இருக்கிறோம் அப்படிலாம் சும்மா பேசி என்ன பண்ண போகிற? வீணாக போட போகிற. இல்லை வீணாக போனாலும் போய்க்காது, உன் இஷ்டம். எப்படி வாழ்கிற உரிமை யாருக்கு இருக்குதே? அதனால் தியானம் பண்ணால் தண்ணி வந்தால் என்ன பண்ணேன்? ரொம்ப தண்ணி வந்தால் கிளாஸ் வச்சு பிடிச்சி வச்சுக்கோ. எனக்கு சொல்லு டேஸ்ட் இப்படி இருந்தது. ஒரே அங்கேயே நின்றுட்டேன். இப்படி அடுத்த கட்டம் போனோம். தியானம் பண்ணும்போது தண்ணி வந்தது, 2 டம்ளரில் பிடிச்சேன். இந்த தண்ணியில் வந்து உப்பாக இருந்தது, இது தித்திப்பாக இருந்தது, இதில் காரம் இருந்தது, அன்றைக்கி நான் மெழுகு சாப்பிட்ட பொழுது கண்ணில் வந்துக்குது. சொல்லு, நானும் என்ன பண்ணுவேன்? தெரிஞ்சுப்பேன். அந்த விதத்தில் நம்ம யார் தான் இல்லை சொல்லு. நான் வந்து தியானம்லாம் பண்ணி இப்படி ஆகிட்டுக்கிறேன், உனக்கு சொல்லித்தரேன்னா நீ என்ன பண்ண? வீடியோவிலே சொல்லி கொடுத்துரு, நானும் கூட கேட்டுக்கிறேன். வீடியோவிலே எல்லாத்தையும் பண்ணுற முடியும்? நெல்லை எப்போ அறுவடை செய்ய முடியும்? வீடியோ எடுத்தா பிரியாணி பார்சல் வீடியோவில் அனுப்புவாங்க. எப்படி வரும் பிரியாணி வீட்டுக்கு? நீங்கள் என்னமோ ஃபோனில் தான் ஆர்டர் போட்டிங்க, ஆனால் பிரியாணி எப்படி வரான்? பாக்ஸில் ஒருத்தர் தூக்கின்னு வருவார், அப்படி தானே? உடம்பு அங்கேயே வச்சு போனால் அங்கே வீட்லேயே எதனா பண்ணுன்னா என்ன தான் வந்துருங்கன்றேன் நான்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.